என்னுடைய 3 வயது குழந்தை காலையில் இருந்து அழுது கொண்டிருக்க அதை என்னால் சமாதானப்படுத்த முடியவில்லை. அதனால்தான் என்னால் குறித்த நேரத்திற்குள் அரசவைக்கு வர முடியவில்லை. உன்னால் ஒரு குழந்தையை சமாதானப்படுத்த முடியவில்லையா? உண்மையை சொல் தென்னாலிராமா, மன்னரிடமே பொய் சொல்கிறாயா? நான் நடந்ததை சொல்கிறேன், கேளுங்கள். காலையில் எழுந்தவுடன் என் குழந்தை கரும்பு கேட்டது. நானும் வாங்கி தந்தேன். அதை பிழிந்து சாறு தரும்படி கேட்டது. நானும் அவ்வாறே செய்து ஒரு கோப்பையில் ஊற்றி கொடுத்தேன். உடனே கோப்பையில் இருந்த கரும்பு சாற்றை தரையில் கொட்டிவிட்டு தரையில் ஓடும் சாற்றை மீண்டும் கோப்பையில் எடுத்து தர சொல்லி பிடிவாதம் செய்தது. அது என்னால் எப்படி முடியும்? அது முடியாத காரியம் என்று சொன்னாலும் கேட்கவில்லை. அதனால்தான் எனக்கு தாமதமாகிவிட்டது. ஒரு குழந்தையை சமாதானப்படுத்த தெரியாத உன்னை அரசவை புலவர் என்று சொல்வதற்கே வெட்கமாக உள்ளது. உலகிலேயே கடினமான செயல் என்றால் அழுகின்ற குழந்தையை சமாதானப்படுத்துவது மட்டுமே. நீங்கள் எப்பொழுதாவது அழுகும் குழந்தையை சமாதானப்படுத்தியுள்ளீர்களா? மன்னரிடமே கேள்வி கேட்கிறாயா? என்ன ஒரு ஆணவம் உனக்கு? சரி மன்னா, நான் குழந்தையாக மாறி அழுகிறேன். என்னை சிரிக்க வையுங்கள், பார்க்கலாம். எனக்கே சவாலா? பார்க்கலாம். ஆஹா, ஓ, அருமை அருமை. அழாதடா கண்ணே, உனக்கு என்ன வேண்டும் என்று சொல்லுடா ராஜா. பழம் தரட்டுமா? பால் கொண்டு வர சொல்லட்டுமா ராஜா? ஆஹா, ஓ, அருமை அருமை. எனக்கு அழாதடா சமத்து குட்டி, வேற என்ன வேண்டும் உனக்கு? எனக்கு ஒரு பானை வேண்டும், கொண்டு வாருங்கள். சரி, பானை தானே, கொண்டு வர சொல்கிறேன். காவலாளி, சென்று ஒரு பானையை கொண்டு வா. அப்படியே ஆகட்டும் மன்னா. பானையை வைத்து விளையாடப் போகிறாயா? இல்லை மன்னா, பானைக்குள் இந்த அமைச்சரை போக சொல்லுங்கள். இந்த பானைக்குள் நானா எப்படி போக முடியும்? என்னால் முடியாது, என்னால் முடியாது மன்னா. ஏன் சத்தமாக அழுகிறாய்? பானைக்குள் போக முடியாது, வேறு என்ன வேண்டும்? நான் குழந்தையை எப்படி சமாதானம் செய்வது என்று தெரியாமல் இருக்கிறேன். உனக்கு தூக்கமா? தீர்ப்பண்டாரமே, குழந்தையின் அழுகையை நான் எப்படி நிறுத்துவது என்று தெரியாமல் இருக்கிறேன். நீ சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறாயா? அடே அறிவு கட்ட மங்குனி அமைச்சர்களே, குழந்தையின் அழுகையை நிறுத்துங்கடா. நான் அழுகும் குழந்தையை சிரிக்க வைக்கிறேன், பாருங்கள். நான் பொம்மை தரட்டுமா? நீ வைத்து விளையாடுகிறாயா? உனக்கு வேறு என்ன வேண்டும்? நான் உனக்கு பாட்டு பாடட்டுமா? என்ன பாட்டையா போட்டு வச்சிருக்க? வேறு பாட்டு போடுமையா? கத்திரிக்காய் குண்டையில தூங்க போச்சு, கத்திரிக்காய் கெட்டி வருகை அழுதுடுச்சு, அம்மா வந்து கொஞ்சினதோ சிரிச்சிடுச்சு. நான் கதை சொல்லட்டுமா? ஒரு ஊர்ல ஒரு பாட்டி வடை சுட்டாங்களாம். அத காக்கா தூக்கிட்டு போயிடுச்சு. இதுவும் வேண்டாமா? வேற என்ன செய்வது அமைச்சரே? சரி, போய் கொண்டு வா. செல்போனை பார்த்ததும் இவ்வளவு ஆனந்தமா? எப்படியோ குழந்தையின் அழுகையை நிறுத்திவிட்டோம். ஆனால் இது நல்ல பழக்கம் அல்ல. ஆமண்ணா. தென்னாலிராமா,
நம் நாட்டு இளைஞர்கள் செல்போனால் சீரழிகிறார்கள். அவர்களை அதிலிருந்து மீட்க ஏதாவது வழி கூறுங்களேன். மன்னா, மாணவர்கள் மிக முக்கியமானவர்கள். அவர்கள் தான் நம் நாட்டின் வருங்கால தூண்கள். முதலாவது, பெற்றோர்கள் தங்கள் செல்போன்களை குழந்தைகளிடம் கொடுப்பதை தவிர்க்க வேண்டும். அடுத்ததாக, குழந்தைகள் கண்ணால் பார்ப்பதை அப்படியே செய்யும் ஆற்றலுடையவர்கள். எனவே பெற்றோர்கள் வீட்டில் அதிக நேரம் தொலைக்காட்சியுடனும் தொலைபேசியுடனும் நேரத்தை செலவழிக்காமல் தங்கள் குழந்தையுடன் சேர்ந்து உண்பதும் விளையாடுவதும் பேசுவதுமாக நேரத்தை செலவழிக்க வேண்டும். போனில் விளையாடாமல் 1 மணி நேரமாவது ஓடி ஆடி விளையாட வேண்டும். இன்றைய சூழ்நிலையில் போன் இல்லாமல் இருப்பது கடினம்தான். உங்களால் முடியுமா மன்னா? கண்டிப்பாக முடியாது. சபாஷ் சபாஷ் தெனாலிராமா, நீ என் கண்களை மட்டுமல்ல நம் நாட்டு மக்கள் அனைவரின் கண்களையும் திறந்து விட்டாய். நம் நாட்டில் உள்ள அனைவரும் தெனாலிராமன் கூறியதை கடைபிடிக்க வேண்டும். செல்போனை தேவைக்கு மட்டும் பயன்படுத்த வேண்டும். இதுவே என் கட்டளை சாசனம். ஆஹா, ஓஹோ, அருமை அருமை. நான் நல்லா பண்றேனோ இல்லையோ, நீங்க நல்லா பண்றீங்கடா.